அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டு சுமித்ரா அப்படின்ற ஒரு 35 வயசு பெண்மணி வந்துட்டு வாடகை வீட்டில் வந்து குடியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இந்த 2 பெண் குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. இந்த சுமித்ராவை வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிறாங்க. இவங்க காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய சூழலில் மார்ச் 2ஆம் தேதி 2026 அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் வந்துட்டு சுமித்ரா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க வீட்டுக்கு வெளியிலேருந்து. ஆனால் சுமித்ராவோட குரல் வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. வீடு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அக்காவை கூப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கத்துறாங்க. இதை கேட்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வேகமாக ஒடியாடுறாங்க. ஒடியாந்து உள்ளே பார்த்தாக்கா இந்த சுமித்ரா வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் நேரடியாக கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த இறந்து போன சுமித்ராவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது யார் கொலை பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருக்குமே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தடயவியல் துறையை வச்சு அதாவது ஃபாரன்சிக் டீமை வச்சு செக் பண்ணுறாங்க. எந்த ஒரு தடயமும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு தடை மட்டும் கிடச்சிருக்கு. நிறையா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. இப்போ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டே வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்த்த சின்ன பொண்ணு வந்து சொல்கிறாங்க. என்னென்னா நான் வந்து சுமித்ரா அக்காவை கூப்பிட வந்தேன். வெளியிலேருந்து கூப்பிட்டேன். அந்த அக்காவுக்கு கேட்கலன்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த மாதிரி வந்து இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டு தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அப்படிங்கிறக்காக போலீஸ் வந்து அடுத்த கட்ட விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுமித்ராவோட பாடியை வந்து அட்டாப்சிக்காக வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணு சுமித்ரான்றது யார், இவங்க வந்து எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க இந்த சுமித்ராவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுமித்ராவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு சின்ன பிரச்சனை காரணமாக வந்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து தனியாக தான் இருக்காங்க. தன்னோட குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் வந்து தங்க வச்சு படிக்க வச்சுட்ருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் எதுக்காக சண்டை அப்படின்னு கேட்டாக்க இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுமித்ராவோட ஹஸ்பண்டோட இருக்கும்போதே சோசியல் மீடியாவில் வந்துட்டு பல பசங்களோட பேசுகிறது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறையா பேரோட ஜென்ஸோட வந்து பேசுகிறது, அவங்களோட தகாத உறவில் இருக்கிறதுன்னு சொல்லி பல பேரோட வந்து இந்த பொண்ணு வந்து தகாத உறவில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. இது தெரிஞ்ச அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சும் இந்த சுமித்ரா வந்து கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு. விட்டுட்டு அவர் வந்துட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த பொண்ணு மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தனியாக வாழக்கூடிய இந்த சுமித்ரா என்ன பண்ணுறாங்கனாக்க நேராக கிளம்பி இங்கே வராங்க. அதாவது செய்தங்கநல்லூருக்கு வராங்க. இங்கே வந்துட்டு இவங்களோட தம்பியோட வந்துட்டு இருக்காங்க. அவங்க தம்பி பேர் முத்துராஜா. இவருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக கிடையாது. இப்போ இவங்க வீட்டிலே இருந்துட்டு இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியாக ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்காரு. இந்த மாதிரியே ஃபேமிலி போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து கள்ளக்காதலில் வந்துட்டு நிறையா பேரோட இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு புதுசாக வேலைக்கு போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நபரோட வந்துட்டு இவங்களுக்கு வந்து அஃபையர் ஆகுது. அந்த நபருக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகி குழந்தைங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் தன்னோட காமப்பசியை தீர்த்துக்கிறதுக்காக அந்த நபரோட வந்து பழக்கம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த நபரும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணே வந்து நம்மக்கிட்ட வந்து வாண்டடாக பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஆசையில் வந்து இந்த பொண்ணோட வந்து பழக ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட பழக்கம் அடுத்த கட்டமாக தாண்டி என்ன ஆகுதுனாக்கா இவங்க வேலைக்கு வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரே வந்து பைக்கில் கொண்டுட்டு வந்து வீட்டில் விடுவார். இந்த மாதிரி வந்து பைக்கில் கொண்டு வந்து விடும்போதெல்லாம் இந்த வில்லேஜ் ஏரியா அப்படின்றனால மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தவங்க இவங்க தம்பிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதாவது முத்துராஜா கிட்ட, உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு நபர் வந்து அடிக்கடி வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரா, யார் என்னன்னு சொல்லி விசாரி, ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நபரோட வந்து சுமித்ரா வரும்போது வில்லேஜ் ஏரியான்றதுனால நிறையா தோட்டம் காடெல்லாம் இருக்குது. வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா நைட் டைம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி 2 பேருமே தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒதுங்குறது, அங்கேயே வந்து உல்லாசமாக இருக்கிறது. இந்த மாதிரி வந்து டெய்லி உல்லாசமாக இருந்துட்டு தான் வீட்டுக்கே வர்றதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் வந்துட்டு அங்கே தோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது. யாரோ ஒருத்தராவது பார்த்துட்றாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, முத்துராஜா கிட்ட, உங்கள் அக்கா வந்துட்டு இது மாதிரி ஒரு நபரோட பைக்கில் வராங்களோ அவங்களோட வந்துட்டு இல்லீகல் அஃபேரில் இருந்துட்டு காட்டில் தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒதுங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த முத்துராஜாவுக்கு வந்து ரொம்ப கேவலமாயிருது. ஏற்கனவே வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்து தனியாக இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து தப்பாக பேசுகிற அளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தன்னோட அக்காக்கிட்டே வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இது மாதிரி உன்னை எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த சுமித்ரா கேட்கவே இல்லை.
திரும்பவும் சுமித்ரா வந்துட்டு தன்னோட வேலையை வந்து வழக்கம் போல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வீட்டில் தான் யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்துட்டு அந்த நபரோட ஃபோன் பேசுகிறது, 2 பேர் வந்து சேட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரியே இவங்களோட லைஃப் போய்கிட்டே இருக்கக்கூடிய அதே டயத்தில் திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் வருது. அதாவது திரும்பவும் இவங்க தம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கா வந்து இப்படி தப்பாக இருக்காங்க, இங்கே காட்டில் நான் பார்த்தேன், இங்கே பைக்கில் பார்த்தேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல இந்த முத்துராஜாவால். என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறான். அதாவது எங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி சொல் பேச்சை கேட்க மாட்றாங்க, ஊரில் வந்து மானம் போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு முத்துராஜா வந்துட்டு எங்கள் அக்கா இனிமேல் இருக்கக்கூடாது, இருந்தாங்கன்னா இன்னும் வந்து மானத்தை கெடுத்துருவாங்க, நம்ம வந்து நிம்மதியாக வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். ஓகேடா மச்சான், நானும் வந்துட்டு உன் கூட வர்றேன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். அந்த பையனோட பேர் வந்து வசந்த். இந்த 2 பேரும் சேர்ந்து கரெக்டான டைம் பார்த்து இந்த சுமித்ரா வந்துட்டு முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க வழக்கம் போல் இந்த சுமித்ரா வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது மார்ச் 1ஆம் தேதி காலையில் வேலைக்கு போனவங்க நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த சுமித்ரா வந்து வழக்கம் போல் தன்னோட கள்ளக்காதலனோட பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் என்ன நடக்குதுன்னா, இந்த முத்துராஜாவும் அவரோட ஃப்ரெண்டு வசந்த் 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதக்கா, ரொம்ப கேவலமாக இருக்குது, நம்மளை எல்லாருமே வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த முத்துராஜாவும் முத்துராஜாவோட ஃப்ரெண்டு வசந்த் 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்னடா என்கிட்ட சொல்கிறது, நான் என்னோடய வேலையை நான் தான் பார்ப்பேன், இதிலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் வந்து சின்ன பசங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இவங்க 2 பேரோட பேச்சை வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. இப்போ கோபமான முத்துராஜா என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லி முடிவில் தான் வந்திருக்கான். இப்போ என்ன பண்ணிட்டான்னா, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடை எடுத்து சரம் மாதிரியா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி அடித்ததும் சுமித்ரா வந்து அந்த இடத்துலேயே வந்து சரிஞ்சு விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் இந்த 2 பேருமே என்ன பண்ணுறானுங்கன்னா, இருந்தால் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இரும்பு ராடையும் கையில் எடுத்துகிட்டு டேரெக்டாக போய்ட்டு ஒரு ஆற்றுல தூக்கி போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளம் காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில், அதாவது மார்ச் 2ஆம் தேதி காலையில் வந்துட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த பொண்ணு வந்துட்டு இது மாதிரி சுமித்ரா அக்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் எதுவுமே பேசாதனால வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனப்போ தான் வந்துட்டு இந்த பொண்ணு சுமித்ரா வந்து இறந்து கிடந்தது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ போலீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி யார் கொண்டிருப்பா என்னன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இவங்க தம்பியை வந்து ஆளையே காணோம், ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அக்காவுக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சண்டையாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த பொண்ணோட கேரக்டர் சுத்தமாக சரியில்லை, அவனும் பல நாள் கண்டிச்சான். ஸோ இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முத்துராஜாவோட மொபைல் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து எந்த இடத்துல அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் முத்துராஜாட்ட கேட்குறாங்க, நீ தான் வந்து கொலை பண்ணேன்னு கேட்கும்போது அவன் ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிறான். நான் தான் கொலை பண்ணேன், எங்கள் அக்கா வந்து இது மாதிரி பல நபரோட வந்து இல்லீகல் அஃபேரில் இருந்துட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட பேரே வந்து கெடுத்துட்றாங்க, ஊருக்குள்ளே இருக்க முடியல நிம்மதி, எல்லாருமே வந்து உங்கள் அக்கா தப்பாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப வந்து அவமானமாக இருக்குது, அதனால தான் நான் பண்ணினேன், எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். இப்போ அந்த 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இப்போ இந்த சுமித்ரா பண்ணின ஒரு காரியத்தால் அவங்களோட 2 குழந்தையும் அனாதையாக தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அப்பா இல்லாத மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ அம்மாவும் இல்லை. அடுத்து வந்துட்டு மாமா இருந்துகிட்டு இருந்தால் அவனும் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ அவனும் கிடையாது. வந்து கிட்டத்தட்ட உங்களோட எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் நின்றுட்டுருக்கு. இந்த சுமித்ரா வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அவரை பிடிக்கல அப்படின்னாக்க ப்ராப்பராக சொல்லி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட உடல் தேவைக்கு ஆள் வேணும் அப்படின்னாக்க ப்ராப்பராக வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் வந்து யாரை வேணாலும் பார்ப்பேன், என்னை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூட வந்துட்டு அஃபேரில் இருப்பேன், எப்படி வேணாலும் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தால் அதோட முடிவு இப்படி தான் வந்து நிற்கும். இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு க்ரைமில் தான் வந்து முடியும். அதே மாதிரி தான் அந்த கேஸும் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இவங்க பண்ணின ஒரு மிஸ்டேக்கால் இப்போ அவங்களோட தம்பி வந்து ஒரு கொலைகாரனாக மாறிட்டான். இப்போ அவனோட லைஃப்பும் சுத்தமாக போச்சு. அவனை நம்பி வந்து அவனோட ஃப்ரெண்டோட லைஃப்பும் முடிஞ்சு போச்சு. இந்த சுமித்ராவோட 2 குழந்தைங்களோட லைஃபு என்ன ஆகும்னே தெரியாது. இந்த மாதிரி இல்லீகல் அஃபேரில் இருப்பேன், எத்தனை பேரோட வேணாலும் சுற்றுவேன், யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சால் கடைசி வரைக்கும் வந்துட்டு கல்யாணமே பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அவமானமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட எதிர்காலமே இல்லாமல் போகும். உங்களை நம்பி ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாரு இல்லையா, அவரோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருப்பேன், எப்படி வேணாலும் தெருப்போக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கடைசி வரையும் கல்யாணம் பண்ணாமல் எப்படியோ வந்து நாசமாக போங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேஸில் சுமித்ராவோட தம்பி பண்ணின செயல் வந்து சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.